தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை படைத்து கடந்த மே 10ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்றார் நடிகர் ஜோசப் விஜய். கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த அவர் தனது நிர்வாகத்தை தொடங்கி 20 நாட்களே ஆன நிலையில் அதற்குள்ளாகவே அவரது அரசு 6 முக்கிய நிர்வாக சறுக்கல்களை சந்தித்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். முதலாவதாக, சென்னையின் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக கருதப்பட்ட பரந்தூர் பசுமை வழி விமான நிலைய திட்டத்தை புதிய அரசு திடீரென நிறுத்தி வைத்துள்ளது. முறையாக மாற்று திட்டம் இன்றி ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த ஒரு திட்டத்தை முடக்கியது உலகளாவிய முதலீட்டுகளை பாதிக்கக்கூடும் என்ற அச்சத்தை பொருளாதார வல்லுநர்களிடையே ஏற்படுத்தியுள்ளது. அடுத்ததாக, டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த பிறகு தமிழக முதலமைச்சர்களின் மரபுப்படி செய்தியாளர்களை சந்திக்காமல் விஜய் தவிர்த்தது பெரும் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. மேகதாது அணை மற்றும் மீனவர் பிரச்சினை போன்ற மாநில உரிமைகள் குறித்து பிரதமரிடம் என்ன பேசப்பட்டது என்ற வெளிப்படைத்தன்மை இல்லை என்பதே இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. அதேபோல் கோயம்புத்தூர் சூலூர் பகுதியில் நிகழ்ந்த சட்டம் ஒழுங்கு சம்பவத்தை கையாள்வதில் அரசு காட்டிய தாமதமும், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை முதல்வர் நேரில் தொடர்பு கொண்டு பேசாததும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளில் மிக எதிர்பார்க்கப்பட்ட பெண்களின் பாதுகாப்பான சிங்கப்பெண் படை உருவாக்கம் தள்ளி போவதும் மகளிர் அமைப்புகளிடையே ஏமாற்றத்தை அளித்துள்ளது. இதற்கெல்லாம் மேலாக, தேர்தலில் அறிவித்தபடி விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் ஆட்சிக்கு வந்த பிறகு நிதிநிலையை சுட்டிக்காட்டி பல்வேறு நிபந்தனைகளை விதித்தது விவசாயிகளிடையே பெரும் போராட்டங்களுக்கும் வழிவகுத்துள்ளது. இது முதல்வர் விஜயின் அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. இறுதியாக, ஊடக சுதந்திரம் தொடர்பான ஒரு விவகாரமும் இப்போது பேசுபொருளாகி உள்ளது. ஆளுங்கட்சிக்கு சாதகமற்ற செய்திகளை வெளியிடும் சில செய்தி தொலைக்காட்சிகளை கேபிள் டிவி வரிசையில் பின்னுக்கு தள்ளியதாக எழுந்துள்ள புகார் ஜனநாயகத்தின் 4வது தூண் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் என்று விமர்சிக்கப்படுகிறது. கவர்ச்சிகரமான பேச்சுகளை தாண்டி நிர்வாக முதிர்ச்சியுடன் இந்த சவால்களை முதல்வர் விஜய் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் என்பதை வரும் மாதங்களில் தீர்மானிக்கும்.